ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு மதுலிப் சமையல். நீ பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா அதே டேஸ்ட்டில் சூப்பராக நம்ம வீட்டிலே ஒரு சிக்கன் பட்டர் மசாலா செய்யலாமா? அதுக்கு தேவையானது வந்து ஒரு 3/4 கிலோ வந்து நான் சிக்கன் வந்து நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 இல்லைனா 3 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்தது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. மிளகாய் தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு இல்லைனா 3 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். கலருக்கான காஷ்மீர் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் வந்து நல்லா மேரினேட் பண்ணிக்கிங்க. இப்போ அடுத்து வந்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை கிடையாது, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும். நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்து வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா பொரியட்டும். அடுத்து வந்து 2 வரமிளகா இல்லை 3 வரமிளகா, ஒரு காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா ஒரு 1 பெரிய வெங்காயம், ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கிங்க. தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா சுருள வதக்கிக்கலாம். இப்போ அதை வந்து நல்லா கொஞ்சமாக வந்து கேஷ்யூ ஆட் பண்ணிவிட்டு ஆற விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து ஆட் பண்ணி வதக்கிக்கணும். அதுக்கடுத்து வந்து ஃப்ரை பண்ண அந்த சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிங்க இதில். இப்போ ஃபுல்லாக எண்ணெய்லாம் நம்மளுக்கு நல்லா பிரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கணும். நல்லா வந்து ஒரு கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அளவு நல்லா இதானதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிட்டால் சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் நம்ம வந்து ஒரு சிக்கன் பட்டர் மசாலா ரெடி ஆயிரும். இதை வந்து நீங்கள் நானு, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துலேயும் வச்சு சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டு, வொர்த்தானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.